أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனும் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அது அவனுக்கு பெரும்பாலும் அமைவது இல்லை. மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான், திட்டமிடுறான், செயல்படுறான். ஆனால் ஏதோ ஒரு கவலை அவனிடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. நீண்ட ஆயுளோடு உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். நீண்ட ஆயுள் கிடைத்தாலும் ஆரோக்கியம் அவனுக்கு கிடைப்பது இல்லை. அது அவனாக ஏற்படுத்தி கொண்ட நோயாக இருக்கலாம், அல்லது முதுமையின் காரணமாக வரக்கூடிய பலகீனமாக இருக்கலாம். ஆக இளமையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் முதுமையில் அமைவது இல்லை. அதுபோல தோற்றம் நிறைவாக இருக்கணும், பொருளாதாரம் அதிகமாக இருக்கணும், உயர் பதவிகள், அந்தஸ்துகள், ஆட்சி அதிகாரங்கள் மற்றவரை விட சிறந்ததாக அமையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான், முயற்சி செய்கிறான். ஆனால் அவனுக்கு அது பெரும்பாலும் அமைவது இல்லை. ஒன்று கிடைத்தால் ஒன்று கிடைப்பது இல்லை. அவன் தன்னை நினைத்து பார்த்தாலே ஏதோ ஒரு குறை நம்மோடு இருப்பதை, ஒன்றுக்கும் மேற்பட்ட குறைகள், தேவைகள் நம்மிடத்தில் இருப்பதை மனிதன் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கின்ற போது இவன் பிற மனிதர்களை குறைகளோடு, குறை கண்ணோடு பார்க்கக்கூடிய நிலை சில மனிதரிடத்தில் உண்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். மற்றவருடைய குறைகளை பற்றி பேசுவது, மற்றவருடைய குறையை பற்றி பேசுவதே தன்னுடைய பெரிய குறை என்பது கூட தெரியாமல் பேசிக்கொண்டிருப்பதை நாமெல்லாம் நம்முடைய வாழ்நாளில் சிலர்களை பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு குறை காணுகின்ற அந்த குணம், அந்த கெட்ட அந்த பண்பு அது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், அறிஞர் பெருமக்கள் அதற்கு சில அடிப்படையான விஷயங்களை சொல்வாங்க. இன்னொரு மனிதன் அவனுக்குரிய காரியத்தை மிகச் சரியாக செய்துவிட்டால் அவனை பார்க்கின்ற போது அவனுக்கு ஒரு பொறாமை எண்ணம் ஏற்படும். அந்த பொறாமை என்பது அவனிடத்தில் வேறு ஏதாவது குறைகள் இருக்கிறதா என்று அவனை தேட தூண்டும். இன்னும் சில மனிதர்கள், அதாவது தன்னை அல்லாமல் பிற மனிதர்கள் அவருக்குரிய கடமையை சரியாக நிறைவேற்றினாலும் இந்த எண்ணம் ஏற்படும். சுருக்கமாக, தன்னை விட ஒரு மனிதன் உயர்வாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு அது குறையாகத்தான் தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், தன்னை பிற மனிதர்கள் நீ சிறந்தவன், நல்லவன், உயர்ந்தவன், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன், 5 நேரம் தொழக்கூடியவன் அப்படின்னு சொல்லி புகழ 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 தன்னை உயர்வான இடத்தில் அவன் நிறுத்தி கொண்டு மற்றவர்களை பார்க்கும்போது அதை குறை கண்ணோட்டத்தோடையும் அவன் பார்ப்பான். நாம தான் சரியாக தொழுகிறோம், இவன்லாம் என்ன தொழுகிறான், நாம தான் மக்கள்கிட்ட நல்லா பழகிறோம், இவன்லாம் என்ன பழகிறான் அப்படிங்கிற ஒரு உணர்வு என்ன செய்யும், அவனிடத்தில் குடிகொண்டு விடும். அன்பானவர்களே, நம்முடைய குறைகள் 1000 இருக்கிறது.
இந்த உலகம் இருக்கிறதே வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். இது இந்த உலகத்தினுடைய இயல்பான ஒரு குணம். 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் பேசுறது இல்லையா? கஷ்டத்தில் பங்கெடுக்க மாட்டான் அந்த 4 பேர். ஆனால் இது மாதிரி குறை பேசுவதற்கு என்ன செய்வான்? முன் வந்து நிற்பார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய அறிஞர். அல்லாஹு தாலா லுக்மான் அப்படிங்கிற ஒரு சூறாவையே குர்ஆனில் வைத்தார். அவர்களுக்கு அறிவு ஞானத்தை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு ஒரு பலகீனமான கோவரி கழுதை அவர்களுடையது, அதையும் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அப்போ மக்கள் அந்த நீண்ட பயணம், அந்த பயணத்தின் இடையே மக்களும் சில பேர் வந்து போய் இருக்கிறாங்க. கோவரி கழுதை வருகிறது, அதில் யாரும் ஏறலை. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகனும் நடந்து தான் வர்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அது அந்த கோவரி கழுதை கொஞ்சம் பலகீனமானது அப்படிங்கிறது தெரியும். வர்ற மக்கள் பேசிக்கொண்டார்கள், என்னப்பா இவங்க இப்படி இருக்கிறாங்க, அத்தாவும் மகனும் நடந்து வர்றாங்க, கையில் கோவரி கழுதை இருக்குது, அதில் ஏறி வரலாமா இல்லையா? இவங்க என்ன இப்படி நடந்து வர்றாங்க, வாகனத்தை கையில் வைத்து கொண்டு நடந்து வர்றாங்களே அப்படின்னு சொல்லி குறையா பேசினாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகன்கிட்ட சொன்னாங்க, எப்போ இந்த கழுதை பலகீனமானது, 2 பேரும் ஏற முடியாது, அதனால் நீ கொஞ்ச நேரம் நான் கொஞ்ச நேரம் அப்படி என்ன செய்யலாம், ஏறி உட்காந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ முதல்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கோவேரி கழுதையில் உட்கார்ந்தாங்க. கொஞ்சம் தூரம் பயணம் போகிறாங்க. இன்னும் ஒரு கூட்டம் வருது. வந்தவங்க சொன்னாங்க, இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஆள் அவர் கோவேரி கழுதையில் உட்காந்துக்கிட்டு பயணம் செய்கிறாரு, சின்ன பையன் அவன் நடந்து வர்றான், இவருக்கெல்லாம் இரக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, தான் இறங்கி தன்னுடைய மகனை அமர வைத்து கொஞ்சம் தூரம் போனாங்க. இன்னும் சில மக்கள் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த சின்ன பையனுக்கு தந்தையின் மீது இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை கூட தெரியல, பெரியவர் நடந்து வர்றாரு, சின்ன பையன் இதில் உட்கார்ந்து வர்றானே, இவனுக்கு என்ன பொறுப்பு இருக்குது, கொஞ்சம் கூட இங்கீதம் இல்லை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தார். மீண்டும் 2 பேர் என்ன செஞ்சாங்க, 2 பேருமே கோவேரி கழுதையில் உட்காந்து போனாங்க. அது மெதுவாக தான் போகுது, ஏன்னா அது இயற்கையிலே பலகீனமான கோவேரி கழுதை. பின்பு ஒரு கூட்டம் வந்தது. அந்த கோவேரி கழுதையினுடைய நடை, அதனுடைய பலகீனம் அது நடக்கும்போதே தெரியுது. அதையும் சில பேர் குறை சொன்னாங்க. மீண்டும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, 2 பேருமே இறங்கி கோவேரி கழுதையை நடத்தாட்டி கொண்டு சென்றார்கள் என்கிற செய்தியை கித்தாபுகளில் நாம் பார்க்கும்போது, உலகத்தில் ஏதாவது ஒன்று என்ன செய்வான், பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பான் மனுஷன். அன்பானவர்களே, நாம் அதன் பக்கம் சென்றால் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது, அதன் பிறகு நாம் வாழணும் அப்படிங்கிற உயர்ந்த லட்சியத்தோடு என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டணும். குறையில்லாத மனிதன் எவனுமே இல்லை. நாம் என்ன செய்யணும், நம்முடைய குறையத்தான் ஆய்வு செய்யணுமே தவிர நாம் எப்படி பேசுகிறோம், நாம் இன்றைக்கி எத்தனை தடவை திக்ர் செஞ்சோம், எவ்வளோ நேரம் தஸ்பீஹ் செஞ்சோம், எவ்வளோ குர்ஆன் ஓதணும், நாம் பேசுகிற பேச்சுக்கள் எவ்வளோ இருக்கும், நன்மைக்குரிய விஷயங்கள் அதில் எத்தனை இருக்கும், நாம் எவ்வளோ காரியங்கள் செஞ்சோம், நன்மைக்குரிய காரியம் அதில் எத்தனை இருக்கும், ஏதாவது பாவமான வார்த்தை பேசிட்டோமா, பாவமான செயல் செஞ்சிட்டோமா, அதுக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சோமா, தௌபா செஞ்சோமா, உறவுகளை சந்தித்தோமா, நோயாளியாக விசாரித்தோமா அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய பற்றி நம்ம நினச்சி பார்க்கணும். அப்போதான் நன்மைகள் செய்திருந்தால், யா அல்லாஹ் நான் செய்த நன்மைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக, குறை இருந்தாலும் அதை மன்னித்து அதனுடைய நன்மை எனக்கு பரிபூரணமத்தா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கலாம்.
நாம் சொல்லும் வார்த்தையில் செய்த செயல்களில் ஏதாவது பாவங்கள் கலந்திருந்தால், பாவமான காரியங்களாக இருந்தால், பிறரை காயப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தால், சம்பந்தப்பட்டவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு அல்லாட்ட என்ன செய்யலாம்? மன்னிப்பு தேடலாம். அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்மை பற்றி நாம் யோசிக்கணும். நாம் எவ்வளவுதான் சரியான நபராக நமக்கு தெரிந்தாலும் கூட குறைந்தபட்சம் நாம் நம்மை பெருமையாக நினைத்து பெருமை கொள்ளக்கூடாது. மற்றவரை இழிவாக நினைத்து குறை சொல்லக்கூடாது. அறிஞர் சஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுவார்கள். அதே தஹஜ்ஜுடைய நேரத்தில் அவங்களுடைய மகன் அவரும் அந்த நேரத்தில் எழுவாங்க. மகன் அழகான முறையில் குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு காரி. அவர் குர்ஆனை ஓதுவார். தந்தை பக்கத்தில் உட்கார்ந்து அதை ரசித்து கேட்டுக்கொண்டே இருப்பார். இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, வழமையாக இந்த காரியம் நடக்கும். அது எவ்வளோ பெரிய பாக்கியம்! நம்ம பிள்ளை இறைவன் தந்த இறை வேதமாம் குர்ஆனை ஓதுகிறான். அதுவும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அதை ஓதுவதை தந்தை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் பொழுது மகன் தன்னுடைய தந்தைகிட்ட சொல்கிறாரு, அத்தான் நான் எவ்வளோ அழகான முறையில் குர்ஆனை ஓதுறேன், நீங்கள் அதை ரசித்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தார்களை சுட்டி காட்டி சொன்னார். இவங்களை பாருங்களேன், இவர்கள் பாக்கியமற்றவர்களாக இருக்கிறார்கள், நாம் தான் அதை சரியாக செய்கிறோம், இவங்கெல்லாம் நஷ்டவாளிகள் என்பதை போல அவர் பேசிய உடனே தந்தை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, குர்ஆனை மூடிட்டு போய் தூங்குங்க. பிறருடைய குறைகளை நினைத்து கொண்டே நீங்கள் குர்ஆனை ஓதுனீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் குர்ஆன் ஓதியதன் மூலமாக எவ்வளவு நன்மை கிடைத்ததோ அந்த நன்மை உங்களை சொர்க்கத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு முன்பே நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் எண்ணுகின்ற இந்த குறைகள் இருக்கிறதே வேகமாக உங்களை நரகத்தில் தள்ளிவிடும் என்று தன்னுடைய மகனை அவர்கள் எச்சரித்தார்கள். குறை என்பது சாதாரணமான ஒன்று அல்ல, அது நமக்கு பழகி போயிருச்சு. ஆனால் அது நரகத்தில் மனிதன் என்ன செய்யும்? கொண்டு போய் சேர்க்கும். நீ தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து இறைவேதமாம் குர்ஆனை தினந்தோறும் ஓதி வந்தாலும் சரி, அந்த குர்ஆனுடைய ஓதுதலால் கிடைக்கக்கூடிய நன்மை சொர்க்கத்தில் உன்னை கொண்டு சேர்க்கும் முன்பே இந்த பிறரை குறை சொல்லக்கூடிய பாவம் இருக்கிறதை உன்னை வேகமாக நரகத்தில் தள்ளிவிடும் என்று தன்னுடைய மகனை எச்சரித்த நிகழ்வை கிதாபுகளில் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் நேரான விஷயங்களை நல்ல விஷயங்களை பேசுங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் குர்ஆனில் சொல்றான். நமக்கு ஒரு குறையாக தெரிஞ்சாதான் அது தப்புன்னு நம்ம உணர முடியும். நம்ம பழக்கத்திலேயே அது ஊடுருவிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம குறை பேசினாலும் அது குறையாக தெரியறதில்லை. அது சாதாரணமான வார்த்தைகளாக அது உருமாற்றம் பெற்று விடுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பு மனைவி, ரொம்ப பாசத்திற்குரிய ஒரு மனைவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷாமாவை ஆயிஷான்னு கூப்பிடுறதில்ல, ஆயிஷ் அப்படின்னு சொல்லி தான் செல்லமாக கூப்பிடுவாங்க. அப்படி அன்பான ஒரு மனைவி. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நபியினுடைய இன்னொரு மனைவியை ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த மனைவி பேர் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சஃபியா இப்படி இருக்கிறார், இதுவே அவருக்கு போதுமாகும் அப்படின்னாங்க. சஃபியா அம்மா குள்ளமாக இருப்பாங்க, அவங்க குட்டையாக இருக்கிறதே அவங்களுக்கு குறையாக இருக்குது அப்படிங்கிற விஷயம்தான் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்ககிட்ட சொன்னாங்க, ஆயிஷாவே என்ன ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாய், உன்னுடைய வார்த்தை அது மாசை ஏற்படுத்திவிடும்.
அது நல்ல வார்த்தை அல்ல. அந்த வார்த்தையினுடைய கடினம் எவ்வளவு மோசமானது தெரியுமா? அந்த வார்த்தையை கடல் நீரில் கரைத்தால் கடல் நீர் முழுவதையும் அசுத்தமாக்கிவிடும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எத்தனை பேர் பிறருடைய நெட்டை குட்டை என்று நாம் அவங்கள சொல்லி கேலி பேசுகிறோம், குறை பேசுகிறோம். ஆனால் அந்த வார்த்தையை அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை தான் அதிகமாக நேசிக்கக்கூடிய மனைவியாக இருந்தாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடல் நீரில் கரைத்தால் கடல் நீர் முழுவதையும் அசுத்தமாக்கிவிடும். அதனால் அன்பானவர்களே, பிறருடைய குறைகள் தொடர்பாக நாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களை பற்றி பேசும் நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் சொன்னால் அதிக நன்மை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், அல்லாஹ் அக்பர் சொல்லலாம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லலாம், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லலாம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவு அற்புதமானது. சொர்க்கத்தில் மரத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பாக்கியமான வார்த்தைகள். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அந்த வார்த்தைகள் காரணமாக இருக்கும். நன்மை தீமை நிறுக்கப்படக்கூடிய அந்த நாளில் நன்மையின் இடத்தில் இந்த வார்த்தைகள் நிற்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யாரையும் குறையாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை கொண்டு நமக்கு என்ன லாபம்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 10 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றார்கள். நபிக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியம் எவ்வளோ பெருசு! 10 வருஷம் இருந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த 10 வருட காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறையாவது ஏன் இதை இப்படி செஞ்ச, ஏன் அதை அப்படி செஞ்ச, இதை செய்யாமல் இருக்கலாமே, சாண்டு கூட அவங்க என்ன செஞ்சதில்லை, பேசுனதே இல்லை. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கூட இது போன்ற நிகழ்வுகள் இல்லை. எவ்வளோதான் பிள்ளை பாசமாக இருந்தாலும், அம்மா பாசமாக இருந்தாலும், ஒரு நேரத்தில் கோபம் வந்து விடுகிறது, ஏதாவது ஒன்றை வார்த்தையை விட்டு விடுகிறார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் பணிவிடை செய்யக்கூடிய அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை 10 வருட காலத்தில் ஒரு முறை கூட அவர்கள் மீது ஒரு குறை சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியதே இல்லை என்கிற செய்தியை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே நமக்கு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த நபியினுடைய வாழ்க்கை தான் நமக்கு உன்னதமான வழிகாட்டல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க, இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவர் மற்றவருக்கு சகோதரர். அடுத்தவனை குறை சொல்கிறோம், கூட பிறந்தவனை பெரும்பாலும் சொல்கிறது இல்லை. 1-2 தப்பு தவறி சொல்லலாம். பெரும்பாலும் கூட பிறந்தவங்களை என்ன செய்கிறதில்ல, குறை சொல்கிறதில்லை. குறை இருந்தாலும் பேசுறதில்லை. குறைய மற்றவங்க பேசினாலும் சண்டைக்கு போவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவன் உடன் பிறந்தவன், இவள் கூட பிறந்தவள் அப்படிங்கிற உணர்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், மற்றவர்கள் அல்ல, அவர் உன்னுடைய சகோதரன். அவரிடத்தில் நீ என்ன செய்யணும், இணக்கமாக இருக்கணும், நல்லதை நாடணும், நல்லதை விரும்பணும் அப்படிங்கிற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பானவர்களே, இறந்து போன மனிதனிடத்தில் குறைகள் இருந்தாலும் அதை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதன் மௌத்தாயிட்டான் அப்படின்னா அவனுடைய கணக்கு அதோடு முடிஞ்சிருச்சு. துன்யா சார்ந்த விஷயம் அல்லாட்ட அது போயிடும். அல்லாஹ் என்ன செய்வான், அது தொடர்பாக விசாரிப்பான். நல்லது கெட்டதை அது அவனுக்கும் ரப்புக்கும் உண்டான விஷயம். நாம் இறந்து போன மனிதர்களுக்காக வேண்டி துவா செய்யலாம், பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் துவா செய்யலாம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கும் துவா செய்யலாம். சொர்க்கத்தில் நபிமார்கள், நல்லவர்கள், சித்திகீன்கள், முத்தகீன்கள், சுஹதாக்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருப்பதற்கு நாம் என்ன செய்யலாம், துவா செய்யலாம். கபருடைய வாழ்க்கை மனமிக்கதாக மகிழ்வாக அமைவதற்கு நாம் துவா செய்யலாம்.
அன்பானவர்களே, குறைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. மக்கமா நகரம் வெற்றி பெற்ற நேரம், மக்கமா நகரம் வெற்றி பெற்ற நேரம். மக்கான சாதாரணமான ஒன்று அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, ஏனைய பல சஹாபாக்கள் மக்கமா நகரத்தில் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள். பிறந்த ஊரில், வாழ்ந்த இடத்துல, பழகின ஊரில் உறவுகள், சொந்த பந்தங்கள், வீடு நிலங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து இஸ்லாமிய விரோதிகளால் விரட்டப்பட்டார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அனுமதி கொடுத்தா மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பயணம் செஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்தாங்க. சில பேர் அபிசினியா போனாங்க, பின்பு மதீனாவுக்கு வந்தாங்க. 8 வருட காலத்தில் அல்லாஹ் மீண்டும் அந்த மக்கமா நகரத்தை நபியினுடைய கரத்தில் கொடுக்கிறான். அப்போ எவ்வளோ மகிழ்ச்சியான அது ஒரு விஷயம். ஒரு பக்கம் தான் பிறந்த, வாழ்ந்த, உறவுகள் இருக்கக்கூடிய, கஷ்டப்பட்டு கட்டிய வீடுகள், வியாபாரங்கள், விளைநிலங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி நமக்கு கிடைச்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு பக்கம் நம்ம சொந்த ஊரிலிருந்து விரட்டி அடித்தானே, அவனை ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மனோநிலை கூட சிலருக்கு இருக்கலாம். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கணும். மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்படுகிறது. அதை அறிந்து கொண்ட அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க இஸ்லாத்தை ஏற்கலை. நாம் இஸ்லாத்திற்கு எதிராக எத்தனை யுத்தத்தில் கலந்துக்கிட்டோம், என்னவெல்லாம் நபியை நாம் பேசியிருக்கிறோம். இப்போ அவங்க கைக்கு மக்கமா நகரம் போயிருச்சு, நம்முடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யமன் நாட்டுக்கே போயிட்டாங்க. யமன் நாட்டுக்கே போயிட்டாங்க. ஏன்னா பயம். மக்கள் அனைவர்களும் எழுச்சியோடு முஸ்லிம்கள் மக்கமா நகரத்தில் இருக்கிறார்கள். நம்ம பார்த்தா நாம் தொலைஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம். அதனால என்ன செஞ்சாங்க, யமன் நாட்டுக்கு போனாங்க. பின்பு உம்மு ஹக்கீம் பின்த் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, இக்ரிமாவுடைய மனைவி, தன்னுடைய கணவனை என்ன செஞ்சாங்க, நீங்கள் மக்காவுக்கு வாங்க, ஒன்றும் நடக்காது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படிங்கிற விஷயத்தைலாம் சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு மனைவி அந்த நேரத்தில் கணவனுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லி கூட்டிகிட்டு வர்றாங்க. இப்போ இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தூரமாக வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வெகு தூரத்திலிருந்து வருகை தரக்கூடிய, பயணம் செய்து வரக்கூடிய தோழரை வருக அப்படின்னு சொல்லி வரவேற்றார்கள். இஸ்லாத்திற்கு எதிராக வாளேந்தியவர், போர் தொடுத்தவர், தன்னை பேசியவர், தன் மீது பகைமை கொண்டவர் இந்த நேரத்தில் வர்றார். தன்னுடைய கைவசம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. எந்த மக்காவிலிருந்து விரட்டையடிக்கப்பட்டார்களோ முஃமின்கள், இப்போ முஃமினுடைய கைவசம் மக்கமா நகரம் இருக்கிறது, அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த நேரத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே வரவேற்றார்கள். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபியை நெருங்கி வந்து ஒரு வார்த்தை கேட்டாங்க, நான் இப்போ என்ன சொல்லணும், நான் இப்போ என்ன சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், நீங்கள் ஷஹாதத்தை சொல்லுங்கள் என்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் இறைவனாக ரப்பாக இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராக நபியே நாயகமே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று அந்த சஹாபி மனதார மொழிந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. என்ன வேணும்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, நபியே நாயகமே எனக்கு மன்னிப்பு வேண்டும். நான் எத்தனையோ போரில் உங்களுக்கு எதிராக நான் நின்றிருக்கிறேன், உங்கள் மீது பகைமை கொண்டிருக்கிறேன், உங்களை நான் ஏசி இருக்கிறேன், எல்லா விஷயங்களிலும் எனக்கு மன்னிப்பு வேண்டும். பொதுவாகவே ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்கின்ற அந்த தருணத்தில் அவன் முன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான். அல்லாஹ் ஒரு முஃமினுக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம் மன்னிப்பு. அது பாருங்க, இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பு என்னவெல்லாமோ செஞ்சிருப்பான்.
எதையெல்லாமோ செஞ்சிருப்பான். மனிதன் சொல்லுவான், மன்னிக்க முடியாத குற்றத்தை அவன் செய்திருக்கிறான் என்று கூட சொல்லுவான். அவன் எதை செய்திருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா வார்த்தை முழுமை அடைவதற்குள் அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப அந்த சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு மன்னிப்பு வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக இரு கரமேந்தி அல்லாஹ்விடத்திலே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக துஆ செய்தார்கள். எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பகைமையின் காரணமாக அவர் ஏசி இருக்கலாம், போரில் கலந்திருக்கலாம், யா அல்லாஹ் நீ அதை மன்னித்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். துஆ கேட்டு முடிச்ச உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, நபியே நாயகமே, நான் இஸ்லாத்திற்கு எதிராக எவ்வளவோ பணம் காசுகளை செலவு செய்திருக்கிறேன். இப்பொழுது சொல்கிறேன், அதைவிட பல மடங்கு இஸ்லாத்திற்காக நான் செலவு செய்வேன். எத்தனையோ யுத்தங்களில் நான் பங்கெடுத்திருக்கிறேன் இஸ்லாத்திற்கு எதிராக. இப்பொழுது சொல்கிறேன், இஸ்லாத்திற்காக பல யுத்தங்களில் இன்ஷா அல்லாஹ் நான் பங்கெடுப்பேன் என்றார்கள் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. இது நிகழ்வு. இந்த மாற்றங்கள், இந்த பேச்சுக்கள் எவ்வளவு அற்புதமா இருக்குது. அப்போ ஒரு சஹாபி தனக்கு எதிராக செயல்பட்டவர், இஸ்லாத்திற்கு எதிர்பாராக நடந்து கொண்டவர், யுத்தத்தில் வாளெடுத்தவர் தனக்கு முன்னால் வருகின்ற போது அந்த வரவேற்ற அழகான வார்த்தைகள், நபியை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மௌனம், வந்தவர் என்ன செஞ்சிச்சு, நான் என்ன சொல்லணும் அதை சொல்லுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல வச்சிச்சு. ஷஹாதத்து கலிமாவை சொல்லுங்கன்னாங்க, அவர் சொன்னார். இதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூரமாக வருகின்ற போதே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றி இருந்த சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்க எந்த சூழ்நிலையிலையும் இக்ரிமாவுடைய தந்தை அபூஜஹில் பற்றி எந்த குறையும் பேசாதீங்கன்னாங்க. ஏன்னா அபூஜஹில் ரொம்ப மோசமான ஆளுங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவரை பற்றி நீங்க என்ன செய்யக்கூடாது, எந்த வார்த்தையும் நீங்க பேசக்கூடாது. இறந்தவரை நீங்கள் பேசுகின்ற அந்த வார்த்தை உயிரோடு இருப்பவரை காயப்படுத்தும் என்கிற சத்தியத்தை எடுத்து சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறந்து போனவர் எப்படியோ இருந்திருப்பார். நீ யார் தெரியுமா, உங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, உங்க அத்தா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, இன்னைக்கு மனுஷன் பேசுறானா இல்லையா? அவர் மௌத்தா இருப்பாரு. ஆனால் அந்த குறைகளை பேசுகின்ற போது அது பெரிய பாவம் தான். ஆனால் யாரை காயப்படுத்துகிறான்? ஹயாத்தாக இருக்கக்கூடிய மனிதனை அது காயப்படுத்தும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த சஹாபாக்களை முன்பே அமைதிப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த வார்த்தையின் பிரதிபலிப்பு தான் அதற்கு பின்பு உண்டான அந்த விஷயங்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு வழிகாட்டு என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நபியினுடைய உம்மத்தாக நாம் பிறந்தது என்பதை விட நாம் இஷ்டத்துக்கு பிறக்கல, அல்லாஹ் பிறக்க வைத்தான். அல்லாஹ் நமக்கு பெரிய உபகாரம் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, நம்முடைய குறைகளை பற்றி தான் நாம் யோசிக்கணுமே தவிர மற்றவருடைய குறைகளை பற்றி நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் பேசக்கூடாது. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி காலத்தில் இருக்கிறாங்க, ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. ஷாம் தேசத்திலிருந்து ஒரு மனிதர் வர்றார். வந்தவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்கிறாங்க. சந்தித்தவர் சொன்னார், நான் பார்த்த மனிதர்களையே நீங்கள் தான் ரொம்ப சிறந்தவராக இருக்கிறீங்க. சொன்ன வார்த்தை என்ன? நான் என்னுடைய வாழ்நாளில் பார்த்த மனிதர்களிலேயே நீங்கள் தான் சிறந்த மனிதராக இருக்கிறீர்கள். முஃமின்களின் தலைவர்களில் சிறந்தவராக நீங்கள் இருக்கிறீங்க. முஃமின்களுக்கான சிறந்த தலைவராகவும் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னார். நல்ல வார்த்தை தானே, ஒரு வகையில் உண்மையும் கூட. அவருக்கு தெரிஞ்ச அவர் சந்தித்த மனிதர்களில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறந்தவராக இருக்கிறார்கள். முஃமின்களுக்கு கலீஃபாவாக ஆட்சியாளராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அதனால் அந்த வார்த்தை என்ன சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க அந்த மனிதர்கிட்ட, நீங்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்டாங்க.
அவர் சொன்னார் நான் பார்க்கல அப்படின்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒருவேளை நான் பார்த்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி இருந்தால் என்னுடைய சாட்டையால் உங்களை அடித்தே விரட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் அப்படின்னா, நான் கண்ட மனிதர்களில் சிறந்தவராக உம்மை பார்க்கிறேன் என்று அந்த சொன்ன வார்த்தை இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாழ்வுபடுத்தி என்னை உயர்வுபடுத்துவதை போல இருக்கிறது. முஃமின்களுக்கான ஹலீஃபாவாக, முஃமின்களுக்கான தலைவர்களில் என்னை சிறந்தவர் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தரம் தாழ்த்தி என்னை உயர்வுபடுத்துவதை போல இருக்கிறது. அதை என்னால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் எத்தனை முறை சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நெஞ்சில் முளைத்திருக்கக்கூடிய முடியாக நான் இருக்கக்கூடாதா என்று நான் ஏங்கியிருக்கிறேன் தெரியுமா என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷாம் தேசத்திலிருந்து வந்த மனிதரிடத்தில் சொன்ன செய்தி ரெக்கார்டாக கிதாபில் பதிவு செய்யப்படுது. நாம் யோசித்து பார்க்கணும். நம்மகிட்ட ஒரு மனுஷன் வந்து நீங்கள்லாம் சாதாரண ஆளா, அவரை விட சிறந்தவர் இவரை விட சிறந்தவர்னு சொல்லும்போது மனசு குளிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய நிலை நமக்கு தெரியும், நம்மை விட ரப்புக்கு தெரியும். அன்பானவர்களே, பிறரை மட்டுப்படுத்தி ஒருவன் நம்மை உயர்வுபடுத்துகின்ற போதும் நாம் அங்கே பொறுமையாக இருக்கக்கூடாது. ஹக்கான விஷயத்தை நாம் என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் அற்புதமான மார்க்கம். நேரான வழி என்று எது என்று நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. அந்த அழகான வழியில் நடப்பதற்கு நாம் எல்லாம் முயற்சிக்கணும். குறை எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அது அல்லாஹ் சில விஷயங்களில் குறையை தந்திருப்பார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்த ஒரு மனிதர் சொன்னார், என்ன நீங்கள் இப்படி அழகில்லாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திரும்ப கேட்டாங்க, நீ என்ன குறை சொல்றியா, என்னை உருவாக்கி தந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வே குறை சொல்றியான்னு கேட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால் நம்முடைய குறைகள் என்ன என்பதை நாம் அறிந்து அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு நம்மை சீர் செய்து கொள்ள வேண்டும். பிறருடைய குறைகள் ஏதாவது இருந்தால் தனிப்பட்ட முறையில் அதை சீர் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அவர்களுக்காக துஆ செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் குறையற்ற நிறைவான வாழ்வை நமக்கும் நம் சந்ததிக்கும் உலக முஃமின்கள் முஸ்லிம்கள் சந்ததிகள் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.